நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 25/4/2024, அதாவது ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் 2024ஆம் ஆண்டில் தான் நாம் இப்போ இருக்கோம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3:35 மணி ஆகிறது. இப்போதைய நிலவரத்தை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் கேரள மாநிலத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் கேரள மாநில எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகள் உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருப்பரப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகியிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரியான காலகட்டத்தில் தமிழகம் முழுமையுமே பார்த்திங்கனாக்கா வெப்பநிலை அதிகரிப்பால் அதிக அவதிக்குள்ளாகி வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெப்பநிலை அதிகரிப்புடன் சேர்ந்து ஒப்பு ஈரப்பதத்தின் அளவும் அதிகரித்திருப்பதன் காரணமாக இந்த மாதிரியான ஒரு அசாத்திய சூழல்கள் தற்சமயம் நிலவி வருகிறது. அதாவது வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது, அது வேறு விஷயம். அதே சமயம் ஒப்பு ஈரப்பதத்தின் அளவும் காற்றில் அதிகமாக இருப்பதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்குதுனாக்கா வியர்வை உலராத தன்மை சில இடங்களில் நிலவி வருகிறது. இது கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும். வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், 36 டிகிரி செல்சியஸ், 34 டிகிரி செல்சியஸ் அந்த அளவில் இருந்தாலுமே ஒப்பு ஈரப்பதத்தின் அளவு அதிகரித்திருப்பதன் காரணமாக அங்கே ஒரு அசாதாரணமான சூழல்கள் தான் இருக்கும். வேர்வை அதிகமாக வெளியேறும். ஸோ ஒரு மாதிரியாக நச பிசு பிசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே சூழல்கள் தான் அந்த பகுதிகளில் தொடர இருக்கிறது. மேலும் வெப்பநிலை கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அச்சப்பட தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன தான் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தாலுமே 4 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயரும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளியாகி இருந்தாலுமே நீங்கள் அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு கொண்டு முடிந்த வரையில் அவசியம் இல்லாமல் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமாக வெளியில் நடமாடாமல் இருப்பதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வெயிலானது உக்கிரமடைந்து இருக்கும். கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நண்பகலுக்கு பிறகே பிற்பகல் வாக்கில் கடல் காற்று உள்ளே ஊடுருவ தொடங்கிவிடும். உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் என்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனபொழுதும் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த சில நாட்களாகவே அவ்வாறு தான் மழையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் திருப்பரப்பில் 58.7 மில்லிமீட்டர், அதாவது 59 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே சமயம் பார்த்திங்கனாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார் அணை சுற்றுவட்டார பகுதிகளிலும் 10 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, நிறைய பேர் அந்த துபாயில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே, என்றைக்கு பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன்வைத்து கொண்டே இருக்கிறீங்க. மே மாத முதல் வாரத்தில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கத்தாரில் சில நேரங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்த நீங்கள் அப்படியே நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். சவுதி அரேபியாவில் கூட பார்த்திங்கனாக்கா அந்த ரியாத் அருகில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில், ரியாதை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கூட மழையானது மே மாத முதல் வாரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. முதல் வாரம்னு நான் சொன்னேன்னாக்கா 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதியில் மழையானது பதிவாகலாம். அதற்கு முன்பாக பதிவானாலும் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் துபாயிலையும் பார்த்திங்கனாக்கா மே மாத முதல் வாரத்தில் மழை பதிவாகலாம். ஐக்கிய அமீரகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஷார்ஜா, அபுதாபி போன்ற பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த காணொலியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் சோலையார் அணை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது இல்லையா. அடுத்த 24 மணி நேரத்திலும் வால்பாறை, சோலையார் அணை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வால்பாறை மற்றும் எடமலக்குடி இவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் காரப்பாரா மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் ரன்னி வனப்பகுதிகள், பம்பா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், புனலூர் பம்பா இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், பைனாவு சுற்றுவட்டார பகுதிகள், வால்பாறை மற்றும் காரப்பாரா இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் என பல இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மழை அளவுகளும் நமக்கு எப்படியும் கிடைக்க வந்துடும்.
கேரள மாநில மழை அளவுகளை கூட நாளைக்கு உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் அல்லாது பார்த்திங்கனாக்கா நமக்கு கொச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், ஆலப்புழாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கூட மழையானது கேரள மாநிலத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளை பொறுத்தவரையில் அம்பாறை மாதிரியான மாவட்டத்தில் கூட 27ஆம் தேதி வாக்கில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஸோ அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் கேரள மாநில பகுதிகள் மற்றும் கேரள மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். கேரள மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும், தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் 59 மில்லிமீட்டர் அளவு மழையும், இதற்கு அடுத்தபடியாக சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 39 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 36 மில்லிமீட்டர், சித்தாரால் கன்னியாகுமரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், முக்கூடல் கன்னியாகுமரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், கலாக்காடு திருநெல்வேலி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், திருவொற்றியூர் சென்னை மாநகர் 0.2 மில்லிமீட்டர். ஸோ அந்த 0.2 மில்லிமீட்டருங்கிறத நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது அந்த பகுதிகளில் தூறல் கீரல் போட்டிருந்ததுன்னா, அது தெரிய வந்ததுன்னா அது தொடர்பான சில விஷயங்களை வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இவைகள்லாம் இருக்கும் பொழுது இப்போ அடுத்த ஒரு சில நாட்களுக்கு என்னால் காணொளிகளை பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். ஸோ சில நேரங்களில் நம்ம பதிவு செய்யாமல் அப்படியே விட்டுறது உண்டு. அது சில முக்கியமான காரணங்களால் தான். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னுடைய தனிப்பட்ட சில விஷயங்களுக்காக, ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக நான் காணொளிகளை பதிவு செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஸோ நாளைக்கு என்னால் பதிவு பண்ண முடியுமான்னு தெரில. நாளைக்கு பிற்பகல் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சதுனாக்கா அதன் பிறகு ஒரு 3-4 நாட்களுக்கு என்னால் காணொளிகளை பதிவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஸோ மே மாதம் முதல் வாரத்தில் நம்ம ஐக்கிய அமீரகத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நான் முன்கூட்டியே இங்கே நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் முக்கியமாக பதிவு பண்ணியிருக்கேன். உங்கள் நண்பர்கள் யாராவது அங்கே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த தகவல்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அந்த தமிழகத்தில் அங்குமிங்கமாக மழையானது பதிவாகும். கடலோர பகுதிகளில் மேலும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் அம்பாறை மாவட்டத்தில் 27ஆம் தேதி வாக்கில் மழையானது பதிவாகலாம். அதன் பிறகு அடுத்து ஒரு நாள் கேப் போட்டு அதற்கு பிறகு 29ஆம் தேதி மீண்டும் மழை பதிவாகலாம். இந்த மழையானது அங்குமிங்கமாக தான் பதிவாகும், ஒரு பரவலான மழையாக இருக்காது. அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.